पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम नमस्कार। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 13வது சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். க்ஷேத்திரஜ்ய விபாக யோகம். இதில் ஆச்சாரியார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரிசையாக நேற்று ஸ்லோகம் ஆரம்பிச்சிருக்கோம். 15வது ஸ்லோகம். இந்த நான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பிரதிபிம்பவாதம் அப்படின்னு ஒரு வாதத்தை நம்ம சொல்கிறோம். எப்படி பார்த்தீங்கன்னா, சந்திரன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, மேல வானத்துல ஒரே சந்திரனா இருக்கு. அந்த ஒரே சந்திரனா இருக்கிறவன் பார்த்தீங்க அப்படின்னா, கீழே பார்த்தீங்கன்னா அநேக ஜலபாத்திரங்கள்ல பார்த்தீங்கன்னா பிரதிபிம்பிக்கிறான். ஆயிரக்கணக்கான பானைகள் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப நம்ம தான் பானைகளா இருக்கோம். ஆயிரக்கணக்கான பானைகளுக்குள்ளாரையும் ஜலம் இருக்கு. அந்த ஜலம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கரணம். பானை தான் நம்மளுடைய பாடி. அதுல பார்த்தீங்கன்னா ஒரே சந்திரன் மேல இருக்கிறவன் என்ன ஆகிறான், எல்லா பாத்திரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பிரதிபிம்பிக்கும் போது அநேகமா தெரிகின்றான். வானத்தை பார்க்காத வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, எத்தனை சந்திரன் கேட்டா ஒவ்வொரு பானைக்குள்ளாரையும் ஒரு சந்திரன். வானத்தையே பார்க்கல ஒருத்தன். அப்ப வானத்தையே பார்க்காத ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் அப்படின்னா, எல்லா ஜலத்திலையும் பார்த்தீங்கன்னா சந்திரன் தெரியும். எத்தனைன்னு கேட்டா என்ன சொல்லுவான், அநேகம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அதே மாதிரி இந்த சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்வை பார்த்தீங்கன்னா இந்த கீழேயே இருக்கு, இன்னும் மேல நம்ம பார்க்கல. அப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எல்லா தேகங்கள்லையும் தனித்தனியா ஆத்மா இருக்குன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இதுக்கு பேர் சாங்கிய மதத்தோட வாதம். இது பிரதிதேகம் ஆத்மா பின்னம் அப்படின்றது. அதை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்றதுக்காக அத்வைதம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, வைதிகம் அப்படின்றது அத்வைதம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சர்வத பாணிபாதம் தத்து, அந்த பிரம்மத்தை முதல்ல என்ன பண்ணார், 2வது ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டார். நான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தேகங்களிலும்
அறிபவனாக இருக்கின்றேன் சர்வக்ஷேத்திரேஷு, எல்லா தேகங்களிலும் க்ஷேத்திரஜம் சாபிமாம் வித்தி அப்படின்னு ஒரே ஒரு பெர்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இருக்கார் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரங்கள்லையும் ஒரே சந்திரன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன். அப்ப அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏக ஜீவவாதம் அப்படின்னு இதுக்கு பேர். தனித்தனியா பாத்தீங்கன்னா அநேக ஜீவவாதம். இப்ப நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அநேக ஜீவவாதத்துல இருக்கும். நீங்க தனி நான் தனி எல்லாம் தனித்தனி தான். அப்ப நான் தனி நீங்க தனி நம்ம நினைக்கிறது எல்லாத்துலயும் ஒரு நான் வந்து பாத்தீங்கன்னா காமன் நான் தானே இருக்கு. எல்லாமே ஒரே நான் தானே. அதுதான் சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே நான் தான் பாருக்கு. அந்த நான் யாரு அப்படின்னு வந்து பகவான் சொல்றாரு, நான்றது நீ இல்ல, உன்னோட லிமிட்ல வந்து நீ சொல்லிட்டு இருக்கே அந்த நீ இல்ல, நான் வந்து பரமாத்மாவா இருக்கிற நான் தான் எல்லா தேகங்கள்லையும் பார்க்கிற ஒரே ஒரு ஆள் நான் தான் பார்க்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2வது ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமே. எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் அப்படின்னும் போது எனக்கு தனியா தானே இருக்கு அப்படின்னும் போது அத்தியாரோப அபவாதம் அப்படின்னு ஒரு மெத்தடை வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது. அந்த அத்தியாரோப அபவாதம் பண்ணும் போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா கைகளும் எல்லா கால்களும் எல்லா முகங்களும் எல்லா தலைகளும் எல்லா கண்களும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவானோடது அப்படின்னு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. சர்வத பாணி பாதம் தத்து, அந்த பிரம்மம் எல்லா கை கால்களோடையும் உடையது அப்படின்னு சொல்றதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 14வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சர்வேந்திரிய விவர்ஜிதம், சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அப்படின்னு அந்த பிரகாசம் எப்படிப்பட்டது, ஆத்ம பிரகாசம் பிரம்ம பிரகாசம் எப்படிப்பட்டது அப்படின்னா அந்த பானையும் அந்த பிரகாசத்தோடது இல்லை, அந்த பானையில் இருக்கக்கூடிய ஜலமும் பிரகாசத்தோடது இல்லை. அந்த பிரகாசம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் பிரகாசம் படுத்துது, ஜலத்தையும் பிரகாசப்படுத்துது, அந்த பானையையும் பிரகாசப்படுத்துது. எங்க இருக்க சந்திரன், மேல இருக்கிற சந்திரன் ஜலத்தையும் பிரகாசப்படுத்துது, பானையையும் பிரகாசப்படுத்துது, எல்லாத்துக்குள்ளாரையும் அதுதான் பிரவேசம் பண்ணி இருக்கு. அப்ப அதே மாதிரி இந்த பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா எல்லா தேகங்களுக்குள்ளாரையும் பிரவேசமாயி இந்த இந்திரியங்கள் மனசு இந்த தேகம் எதோடையும் சம்பந்தம் இல்லாம இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதான் ஒரிஜினலா இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்டதா இருக்கு சர்வேந்திரிய விவர்ஜிதம், சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம். இந்த வானத்துல இருக்கிற சந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய எதோடையும் சம்பந்தம் இல்லாதது பிரம்மம் எப்படி, அதே மாதிரி வானத்தில் இருக்க சந்திரனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா பானையோடையும் கீழே இருக்கிற ஜலத்தோடையும் அப்படின்னா எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனா அது எல்லாத்தையும் பிரகாசிக்குது. சாக்கடை தண்ணியையும் பிரகாசிக்குது, கங்கா தண்ணியையும் பிரகாசிக்குது, சமுத்திரத்தையும் பிரகாசிக்குது, ஒரு டிராப் தண்ணி எங்கேயாவது வச்சிருந்தீங்கன்னா அதுலயும் பிரகாசிக்குது, எல்லாத்தையும் பிரகாசிக்குது. ஆனா அசக்தம், எதோடையும் சம்பந்தம் இல்லாம அந்த வானத்துல இருக்க சந்திரன் என்ன பண்ணுது, எல்லாத்தோடையும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. ஆனா நம்ம எல்லாம் இருக்குன்னு தெரியணும் அப்படின்னா என்ன வேணும், அந்த சந்திரனோட பிரகாசம் இருந்தாதான் தெரியுது. இல்லை அப்படின்னா ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரே இருட்டு ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது மூலமா எல்லாத்துக்கும் ஒரு இருப்புத்தன்மையை கொடுத்து அதுதான் எல்லாத்தையும் தாங்குது. சந்திரன் இல்லைன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. ராத்திரியில அமாவாசை இருட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியறது இல்லை. அப்ப பூர்ண சந்திரனோட நிலவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மொத்தமும் ஜெகத்து வந்து எல்லாத்துலயும் தெரியுது. இதுதான் தாங்குதல் அப்படின்னு பேர். தன்னுடைய பிரகாசத்து மூலமா எல்லாத்தையும் அறிவிக்கிறது மூலமா அது வந்து பாத்தீங்கன்னா தாங்கிறதா இருக்கு. சர்வபிருத் செய்வ. அதுக்கு ஏதாவது குணங்கள் இருக்கா அப்படின்னா பானையோட குணங்களும் ஜலத்தோட குணங்களும் அந்த சந்திரனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாதது போல பானை அழுக்கா இருக்கும், பானை சின்னதா இருக்கும், பானை கருப்பா இருக்கும், இல்ல பானைக்குள்ளார இருக்கிற ஜலம் வந்து பாத்தீங்கன்னா சுத்த ஜலமா இருக்கும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா அசுத்த ஜலமா இருக்கும், எப்படி வேணா இருக்கலாம், கலர் ஜலமா இருக்கும். எதோடையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்கிற சந்திரனோட பிரகாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மேல இருக்க சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா நிர்குணம். இந்த குணங்கள் எதுவும் அதுக்கு இல்லை. இந்த பிரம்மத்துக்கு வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த அந்த கரணம், ஒவ்வொருத்தரோட அந்த கரணம் இருக்குல்ல, அதன் ஜனம்.
ஒவ்வொரு அந்தக்கரணமும் விதவிதமா இருக்கு. ஒவ்வொருத்தரோட தேகமும் விதவிதமா இருக்கு. ஒவ்வொரு குணங்களோடு சேர்ந்து இருக்கு. ஆனா இதோட எந்த சம்பந்தமும் இல்லாம உள்ள இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னா சந்திரன் மாதிரி சம்பந்தம் இல்லாம நிர்குணமா இருக்கிறது. நிர்குணம். குணபோக்திரு. போக்திருனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போகம்ன்றதுக்கு அர்த்தம் பாருத்தல் தான் போகம். வாஸ்தவத்துல இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல இருக்க லைட் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் போகம் பண்ணுது நம்ம சொல்லலாம். சூரியன் பகல்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரகாசிங்கம் பண்றது மூலமா எல்லாத்தையும் போகம் பண்றான்னு சொல்லலாம். சந்திரன் ராத்திரியில தன்னுடைய பிரகாசத்து மூலமா எங்கெங்கெல்லாம் அவனுடைய பிரகாசம் படுதோ அதெல்லாம் போகம் பண்றான்னு சொல்லலாம். அப்ப போகம்ன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா பிரகாசித்தல் தான் பாத்தீங்கன்னா போகம். அப்ப நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுதுன்னா நம்ம சாப்பிடுறது, தூங்குறது, நிக்கிறது, நடக்கிறது எல்லா காரியங்களையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? பிரகாசப்படுத்துது. எல்லாத்துக்கு பின்னாடியும் அது இருக்கு. சொல்ல போறோம் உபதிரஷ்டாச்ச அனுமந்தாச்சன்னு அடுத்த ஸ்லோகம் வரப்போகுது பின்னாடி. பகவான் எங்க இருக்காரு அப்படின்னா எல்லா இந்திரியத்துக்கு பின்னாடியும் இருந்துகிட்டு பிரகாசிக்குது. அப்போ இந்திரியங்கள் பண்ற எல்லா காரியத்தையும் போகம் பண்ற மனசை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பிரகாசப்படுத்துறது மூலமா சுகம் துக்கம் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது மூலமா இது என்னது? போக்த்ரு அப்படின்னு சொல்லப்படுது. வாஸ்தவத்துல போக்த்ருவா அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கிய போக்த்ரு இல்ல, சும்மா ஔபச்சாரிகமா உபச்சாரத்துக்கு சொல்லப்படுது. அது பிரகாசிக்குது ஒழிய போகம் பண்றது இல்ல. அந்த பிரகாசத்தை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா போகம்னு சொல்றோம். வெறும் அபிமானம் மட்டும். அதோட ரிஃப்ளெக்ஷன் எங்க வருது? அந்த ரிஃப்ளெக்ஷன் பாத்தீங்கன்னா சந்திரனோட ரிஃப்ளெக்ஷன் இந்த பானைக்குள்ளார வந்துச்சு இல்ல, இந்த பானையில இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தான் இந்த தேகத்துக்குள்ளார இருக்கிற இந்திரிய இந்த மனசு அந்த கரணத்துக்குள்ளார ரிஃப்ளெக்ட் ஆகுது. சுத்த பிரம்ம தத்துவம் ரிஃப்ளெக்ஷனா. அதை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகம் மனசு புத்தி எல்லாத்தோடையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? அபிமானப்பட்டுட்டோம். நான் அப்படின்ற அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணிடுச்சு? பிரம்மன்றதோட ரிஃப்ளெக்ஷன் நான். அந்த நான் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகம் நான், மனசு நான், புத்தி நான், இந்திரியம் நான் அப்படின்னு எல்லாத்தோடையும் அபிமானப்படுது. இந்த அபிமானம் தான் பாத்தீங்கன்னா போக காரணம். அப்ப நம்ம எல்லாம் ஜீவாத்மாவா இருந்துகிட்டு அபிமானத்தினால பாத்தீங்கன்னா போகத்தை அனுபவிக்கிறோம். வாஸ்தவத்துல நம்ம அபிமானத்தினால போகம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் கூட இந்த நான் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா வெறும் பிரகாசமா தான் இருக்கு. அப்ப பிரகாசம் அபிமானத்தோட டச் பண்றதுனால பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகாதிகளோட சம்பந்தப்படுறதுனால ஒரு போகம் சம்பவிக்குதுன்னு சொல்றோம். வாஸ்தவத்துல ஆத்மாக்கு போகமும் இல்லை. ஔபச்சாரிக்கமா பாத்தீங்கன்னா போக்திரு, குணபோக்திரு அப்படின்னு சொல்றோம். இந்த விதமா சொன்னதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஷேதம் பண்றது. இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா அபவாதம் பண்றதுன்னு பேர். அப்ப ஒரு சாதகன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல போறோம் தேகத்துல வைராக்கியம். வைராக்கியம்னு என்ன அர்த்தம்? உதாசீனப்படுத்திட்டு போறது, வேற எதுவும் இல்லை. எனக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல போகத்துல விஷயம் இல்லை. இப்ப நிறைய டாஸ்மாக் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. நமக்கு பாத்தீங்கன்னா எங்கேயாவது நம்ம போறோம், எங்கேயாவது பார்வை நமக்கு அந்த பக்கம் போகுமா அப்படின்னா நமக்கு எங்க இருக்குன்னே தெரியாது. ஏன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஏன்னா நமக்கான விஷயமே இல்லை. இது யாரு ட்ரங்கரா இருக்கானோ அவன் என்ன பண்ணுவான்? எடுத்தோட அவன் கண்ணு பாத்தீங்கன்னா எங்க பாத்தீங்கன்னா அந்த ஒயின் ஷாப் இருக்கு அப்படின்னு அவன் பார்ப்பான். நமக்கு பாத்தீங்கன்னா ஒயின் ஷாப் பக்கம் பார்வையே போகாது. ஏன் அப்படின்னா அந்த நமக்கு விஷயமே இல்லை. இது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படின்னு. அப்ப வைராக்கியத்துல பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா இந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு இந்த வைராக்கியம்ன்றதுக்கு அர்த்தமே இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு இதுல மனன பிரக்கிரியால அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே வரும். அப்படின்னா இந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு பானையை விட்டுறணும், பானையில இருக்கிற ஜலத்தை விட்டுறணும், பானையில இருக்கிற அந்த பிரகாசத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். மெதுவா 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 அதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணும் போது என்ன ஆகும்னா உங்க மனம் பாத்தீங்க அப்படின்னா சாதாரண தாரணையிலேயே அதுதான் நடக்கும். உங்க மனம் பாத்தீங்கன்னா அந்த பிரகாசத்தோட ஒன்றிணையும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா பானை தெரியாது, ஜலம் தெரியாது, எல்லாம் தெரியாம போயிடும். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மொத்தம் இல்லாமையே போயிடும். உங்க மனசு பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? அந்த பிரகாசத்தோட சந்திரனோட பிரகாசத்தோட ஐக்கியமாயிடும். ஒரே ஒரு பிரகாசம் மட்டும் தெரியும். ஆரம்பத்துல பானை தெரிஞ்சது, பானைக்கு வெளியில இருக்கிறது தெரிஞ்சது, பானைக்கு உள்ளார இருக்கிற ஜலம் தெரிஞ்சது, பானைக்குள்ளார இருக்கிற சந்திரனும் தெரிஞ்சது.
இது பொய் அப்படின்னு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வந்து வெளியில இருக்கிறத அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி பானைக்கு வந்தீங்க, பானை பொய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் திருஷ்யம்னு அதையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணீங்க. அப்புறம் ஜலம் பொய் அப்படின்னு ஜலத்தையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் வந்து சந்திரன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா என்ன ஆகும்? இப்ப பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த திராட்டக்கும் தாரணையும் பண்ணும் போது எல்லாம் மறைஞ்சு போய் என்ன ஆகும்? உங்களுடைய கண்கள் அந்த ஒயிட் சந்திரனோட பிரகாசத்துல மெர்ஜாச்சு அப்படின்னா ஒயிட் ஸ்லேட் மாதிரி தெரிஞ்சு பெரிய ஸ்கிரீனா தெரியும். வேற எதுவுமே தெரியாது, வெறும் பிரகாசம் மட்டும் கண்ணுக்கு முன்னாடி இருக்கும். இதான் தாரணை பண்றது, தியானம் பண்றதுன்னு பேர். இதே காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெளியில இருக்கிறதுல எல்லாத்துலயும் வைராகியம், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். அப்புறம் இந்த தேகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். அதுக்கப்புறம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் சொல்லப்பட்டிருக்குல்ல, லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்துக்கு லட்சணம் இருக்கு சர்வேந்திரிய விவர்ஜிதம். எனக்கு எந்த இந்திரியங்கள்ல 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், அதே மாதிரி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லக்கூடிய அந்த கரணம், இது எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னு இதுல இருக்க எல்லா போக்கஸையும் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் போக்கஸ் பண்ணிட்டு, அப்ப நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மம் எப்படிப்பட்டது? சர்வேந்திரிய குணாபாசம், வெறும் பிரகாசம், வெறும் பிரகாசம் தான் அப்படின்னு அந்த சந்திரன்ல எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணமோ அதே மாதிரி நான் அப்படின்ற அந்த அவேர்னஸ்லயே கான்சென்ட்ரேட் பண்றது. அது எப்படிப்பட்டதா இருக்குன்னா எதோடையும் டச் இல்லாதது, அசக்தம். அதனால என்ன பண்ணணும்? எதோடையும் சம்பந்தம் இல்லாம வெறும் பிரகாசமா. இப்ப ரூம்ல இருக்க பிரகாசத்துக்கு நம்ம என்ன பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஆனா எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துதா? ஆமா, இந்த ரூம்ல இருக்க எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துது. ஆனா அது எதோடையும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. அதே மாதிரி இந்த நான் பிரம்ம தத்துவமானது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா எதோடையும் சம்பந்தம் இல்லாம அசக்தமா சர்வபிருச்சைவ. ஆனா நான் தான், நான்றதுதான் இந்த தேகத்தையும் மனசு இந்திரிய எல்லாத்தையும் தாங்குறேன். நான் இல்லைன்னா இது எதுவுமே இருக்காது. ஆனா நான் தான் தாங்குறேன், சர்வபிருச்சைவ. அப்ப எனக்கு ஏதாவது குணங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு எந்த குணங்களும் இல்லை. சத்துவம் இல்லை, ரஜஸ் இல்லை, தமஸ் இல்லை. இது எல்லாம் இந்திரியங்கள், மனசு, புத்தி, இது எல்லாத்துக்கும் இருக்கிறது. எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு நிர்குணமா நான் இருக்கேன் அப்படின்னு நான் பார்க்கின்றவன், குணபோக்து, எல்லாத்தையும் பிரகாசிக்கிறவன் நான் அப்படின்னு வந்து நின்னோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொரூப பிரதிஷ்டா இதுதான் நடக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா நேத்தி பண்ணிக்கிட்டே போய் தான்லயே போக்கஸ் பண்றது மட்டும் தான் என்னது இந்த பிரக்ரியாவோட இதுக்கு பேர் என்ன பேருனா அத்தியாரோபம். அதுக்கப்புறம் அபவாதம். இந்த அத்தியாரோபம் பண்ணி அபவாதம் பண்ணினீங்கன்னா நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சதே. பிரம்மத்துக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா நிஷ்பிரபஞ்சம் அப்படின்னு பேரு. நிஷ்பிரபஞ்சம்னா இந்த லோக்கமே இல்லாததுக்கு பேர் தான் பிரம்மம். அப்ப அத்தியாரோப அபவாதம் பண்ணினதுக்கு பிறகு என்ன கிடைக்கும்? இந்த லோக்கம் இருக்காது, பிரம்மம் மட்டும் மிச்சம் இருக்கும். ஏக்கமேவ அத்விதீயம். இதான் அத்வைத சித்தி அப்படின்னு இதுக்கு பேர் சொல்றோம். இங்க ஆச்சாரியர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி இதை பண்ணினதுக்கு பிறகு என்ன சாமி நடக்கும்? ஒருத்தன் வந்து அத்தியாரோபம் பண்ணி அபவாதம் பண்ணதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 15வது ஸ்லோகம் அத்தியாரோபம் பண்ணி அபவாதம் பண்ணதுக்கு பிறகு நடக்கிற காரியத்தை, அனுபூதியை பத்தி பேச ஆரம்பிக்கும். பகிரந்தஸ்ச பூதானாம் அச்சரம் சரமேவ ச சூக்ஷ்மத்வாத் ததவிஜ்ஞேயம் தூரஸ்தம் சாந்திகே ச தத். நேத்து பார்த்திருக்கோம், 15வது ஸ்லோகம் ஆரம்பிச்சிருக்கோம் நேத்து. பகிரந்தஸ்ச பூதானாம், எப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? பிலிம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு முறையாவது வெறும் ஸ்கிரீனை பார்க்கணும். இதுக்கு பேர் தான் சாட்சாத்காரம் அப்படின்னு பேர். இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்க சித்தாந்தம் என்ன இருக்குன்னா, பிலிம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே நீ ஸ்கிரீனை பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. தெரியுமா? ஒயிட் கலர் ஸ்கிரீன் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்கிரீன் தெரியவே தெரியாது. நீங்க ஒரு முறையாவது வந்து பாத்தீங்கன்னா பிலிம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு அரை க்ஷணம் பிலிமை நிப்பாட்டிட்டு ஒயிட் ஸ்கிரீனை பார்த்துட்டு திரும்ப நீங்க பிலிம் ஓட ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரு ஞானம் தெரியும். இந்த காட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஆதாரமா ஒரு ஸ்கிரீன், ஒரே ஒரு ஸ்கிரீன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது.
அப்ப ஒருத்தர் என்லைட்மெண்ட் ஆகாம, ஒருத்தர் சாட்சாத்காரம் ஆகாம பாத்தீங்கன்னா அத்தியாரோபம் பண்ணி அபவாதம் பண்ணாம ஒரு ஸ்கிரீனை பாக்குற மாதிரி ஒரே நான் தான் இருக்கு, இது எல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு ஒரு அறிவு ஒருத்தருக்கு உண்டாகாம, நமக்கு டெய்லி நமக்கு உண்டாகுது. எங்க தூக்கத்துல பாத்தீங்கன்னா நான் சுகமா இருக்க, ஒரே நான் தானே இருந்துச்சு, அநேக நான் அங்க இல்லைல்ல, ஒரே நான் தான் இருந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. இதேதான் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு சமாதியில பாத்தீங்கன்னா நேத்தி பண்ணதுக்கு பிறகு மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கின்றேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு அனுபூதி உண்டாகிறது. அந்த அனுபூதி உண்டானதுக்கு பிறகு அவர் பாத்தீங்கன்னா திரும்ப கீழே இறங்குறாரு அப்படின்னா அதுக்கு பேர் வித்தான அவஸ்தான்னு பேர், சகஜ சமாதி அப்படின்னு அதுக்கு பேர் சொல்லுவோம். அப்ப கீழே இறங்கின நிலையில பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சிடும் அவருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காட்சிகளுக்கெல்லாம் பின்னாடி ஸ்கிரீன், ஒரே ஸ்கிரீன் இருக்கு. அந்த ஸ்கிரீன் எங்க இருக்குன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரீன் தான் அந்த காட்சிகளா அசைகின்ற காட்சிகள் எல்லாத்துக்கும் பின்னாடியும் இருக்கு. அந்த காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஸ்கிரீன் தான் சுவாமி. எதெல்லாம் அசைதோ, ஹீரோ, வில்லன், காமெடியன், அங்க இருக்க அனிமல்ஸ், அங்க இருக்க பக்ஷி, சினிமால என்னெல்லாம் பாக்குறோமோ அது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன் தான். அந்த ஸ்கிரீன்ல எந்த காட்சிகள்லாம் பார்த்தோமோ அசையாதவைகளா, அதுவும் என்னது ஸ்கிரீன் தான். ஏன்னா காட்சிகள் பாத்தீங்கன்னா ஸ்கிரீனை விட்டுட்டு காட்சிகளுக்கு என்ன இல்லை, எக்ஸிஸ்டன்ஸ் இல்ல. அப்போ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆத்ம தத்துவம் பிரம்ம தத்துவத்துக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா எந்த வஸ்துக்களும் இல்ல. அதனாலதான் சொல்லுது, இப்ப நான் கேட்கிறேன், ஹீரோக்கு உள்ளாரையும் ஸ்கிரீன் தான், ஹீரோக்கு வெளியிலையும் ஸ்கிரீன் தான். காமெடியனுக்கு உள்ளாரையும் ஸ்கிரீன் தான், காமெடியனுக்கு வெளியிலையும் ஸ்கிரீன் தான். அசைகின்ற எல்லாத்துக்கும் உள்ளாரையும் வெளியிலையும் ஸ்கிரீன் தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஒவ்வொன்றும் அசையாதவைகளுக்கு உள்ளாரையும் வெளியிலையும் ஸ்கிரீன் தான் இருக்கு. எப்படி சினிமாவோ அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சினிமா. நம்ம எல்லாம் கேரக்டரா இருக்கும், அசைகின்ற அசையாதவைகள் எல்லாமா இருக்கும். இந்த எல்லாத்துக்குள்ளாரையும் பகிரந்த பூத்தானா, இந்த பூத்தங்கள் அப்படின்னா உண்டானவைகள் அப்படின்னு அர்த்தம். இந்த உண்டானவைகளா இருக்கக்கூடிய அசைகின்ற அசையாதவைகள் எல்லாத்துக்குள்ளாரையும் உள்ளையும் வெளியிலையும், எல்லா ஜீவராசிகளோட உள்ளையும் வெளியிலையும், கண்ணுக்கு மண்ணுக்கு உள்ளையும் வெளியிலையும் அசைகின்ற அசையாதவைகள் எல்லாத்துக்குள்ளாரையும் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, அந்த பிரம்மம் பாத்தீங்கன்னா வியாபிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, சூக்ஷ்மத்வாத். இது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கேள்வி வருது பாத்தீங்கன்னா எல்லாமே அதுதானா? ஆமா அதுதான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கேட்கிறேன், மூக்குத்தி, கம்மல், ஒட்டியான, நெக்லஸ் அப்படிலாம் எடுக்கிறோம். ஒரு ஆபரணத்தை எடுத்தோம் அப்படின்னா அந்த ஆபரணத்துக்கு உள்ளார ஒரு நெக்லஸ் எடுக்கிறேன். நான் நெக்லஸ் எடுத்ததுக்கு பிறகு அந்த நெக்லஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உள்ளையும் தங்கம் தான், அந்த நெக்லஸும் தங்கம் தான், வெளியிலயும் தங்கம் தான். தங்கத்துக்கு அந்நியமா அந்த நெக்லஸ்ன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஒட்டியானத்துல பாத்தீங்கன்னா தங்கம் தான், உள்ளையும் தங்கம் தான், வெளியிலயும் தங்கம் தான். நமக்கு வெளியில தெரியுது தங்கம், அதை ஓபன் பண்ணி உடைச்சு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், அதுக்கு உள்ளாரையும் தங்கம் தான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, அப்ப நான் கேட்கிறேன், ஒட்டியானம், நெக்லஸ், பிரேஸ்லெட்னு ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை சார். வாஸ்தவத்துல என்னது, நாம ரூபம் மட்டும் தான் இருக்கு. தங்கத்துக்கு அந்நியமா ஒட்டியானம் இல்ல, தங்கத்துக்கு அந்நியமா நெக்லஸ் இல்ல. அப்ப தங்கம் தான் பாத்தீங்கன்னா ஒட்டியானமா பிரேஸ்லெட்டா எப்படி தெரிஞ்சதோ அதே மாதிரி தான் சுத்த பிரம்ம தத்துவம் மாயையினால எப்படி தெரியுது அப்படின்னா, தங்கம் ஆபரணமா எப்படி தெரியுதோ அதே மாதிரி இந்த சுத்த பிரம்ம தத்துவம் அசைகின்ற அசையாதவைகளா இந்த மொத்த ஜெகத்தா பாத்தீங்கன்னா இருக்கிறது, தெரிகிறது. உள்ளையும் வெளியிலையும் வியாபிச்சு எல்லாமா அதுதான் இருக்கின்றது. அது கண்ணியமா இல்ல. தங்கத்துக்கு கண்ணியமா ஆபரணம் இல்ல. தங்கம் எங்க இருக்கு, தங்கம் உள்ளையும் வெளியிலையும், ஒவ்வொரு ஆபரணத்துக்கு உள்ளையும் வெளியிலையும் தங்கம் தான் இருக்கு, தங்கத்துக்கு கண்ணியமா இல்ல. அதே மாதிரி இந்த நான் அப்படின்ற அந்த உணர்வு தான் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாமா ஆச்சு, உள்ளையும் வெளியிலையும் அதுதான் இருக்கு. சொப்பனத்துக்குள்ளார நம்ம போறோம், ஒரே ஆள் தானே போனோம், பார்க்கிறவன் மட்டும்தான் இருந்தான். அங்க பார்க்கிறவன் தான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காட்சிகளாகவும் ஆனான்.
அங்க யாரு காட்சிகளை உண்டு பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனோட சந்நிதியில அந்த மனசுன்ற பொய்யான மனசுக்குள்ளா இருக்க வாசனைகள் அதுவும் பொய், அந்த மனசும் பொய், அந்த மனசுக்குள்ளா இருக்க வாசனைகளும் பொய். இந்த பிரகாசம் மட்டும் அதை ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. என்ன காட்சிகள் எல்லாம் தெரியுது. வாஸ்தவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகாசம் இல்லை அப்படின்னா எந்த காட்சிகளும் தெரியாது. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, ப்ரொஜெக்டர்ல இருந்து ப்ரொஜெக்ஷன் அந்த லைட்டு போகல அப்படின்னா ஹீரோ இல்ல, வில்லன் இல்ல, காமெடியன் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் அசைகின்ற அசையாதது எல்லாம் அந்த ப்ரொஜெக்டர் வழியா போகக்கூடிய ஒரு பிரகாசம் தான். ஒரு சின்ன பிரகாசம் பாத்தீங்கன்னா சின்னோண்டு லைட்டா இருக்கும். சின்ன லைட் தான் ப்ரொஜெக்டர்ல இருக்கும். ஆனா பவர்ஃபுல்லா அது பாத்தீங்கன்னா பீம் மாதிரி அது பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் வழியா அந்த பிலிம் ரோல் வழியா வெளியில போகும்போது பெரிய காட்சியா அந்த லென்ஸ் வழியா விரிஞ்சு தெரியும். இதே மாதிரி இந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற பிரகாசம் அனான்ற ஆத்ம பிரகாசத்தை என்ன பண்ணுது, இந்த பிலிம் பொய்யான மனசு, பொய்யான பிலிம் ரோல் மாதிரி வாசனா, அந்த வாசனா வழியா பாத்தீங்கன்னா வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா இந்த மொத்த லோக்கமா விரிவடையும். பிரகாசத்துக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா எப்படி கேரக்டர்ஸ் எதுவுமே இல்லையோ, கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா சினிமா இல்லை. அந்த லைட்டை நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா சினிமான்னு ஒண்ணு, காட்சிகள் ஒண்ணு இருக்கவே இருக்காது. அதே மாதிரி இந்த நான் அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா பிரகாசம். இந்த நான் தான் பாத்தீங்கன்னா வாசனைகளுக்கு உள்ளார வெளியில வரும்போது இந்த ஜெகத்தா விரிவடையுது, ஜெகத்தா விரிவடையுது. அப்ப இந்த பிரகாசத்துக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா அசைகின்ற அசையாத ஒன்றும் பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம தத்துவம் பிரம்ம தத்துவத்துக்கு அந்நியமா வேற ஒண்ணும் இல்லை. அப்படியே ப்ரொஜெக்டர் பிரகாசத்தை மனசுல வச்சுக்கிட்டு பாருங்க. அப்ப இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்ம தத்துவம் மட்டும் தான். பகிரந்த பூதானாம் அச்சரம் சரமேவச்ச. இந்த பிரகாசம் தான் காமெடி ஹீரோயின் வில்லன் எல்லாமே ஆச்சோ, அதே மாதிரி இந்த பிரம்ம தத்துவம் தான் பாத்தீங்கன்னா தூக்கத்துல ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு. தூக்கத்துல ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு. நேத்தி 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 பண்ணிட்டே போனீங்க. டெய்லி நேச்சுரலா நமக்கு பாத்தீங்கன்னா நேத்தி நடந்துகிட்டே இருக்கு. தூக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க, நான் தூங்க போறேன்ப்பா அப்படின்னு கதவு எல்லாத்தையும் லாக் பண்ணுங்க. வீட்டுக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் லாக் பண்ணி என்ன பண்றோம், லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி. நிறைய பேருக்கு லைட்டு, சின்ன லைட்டு 0 வாட்ஸ் இருந்தாலும் தூக்கம் வராது. என்ன பண்றோம், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி பிளாங்கெட் எடுத்து என்ன பண்றோம், நிறைய பேர் மொத்தமா மூடிக்கிட்டு தூங்குறவங்க இருக்காங்க. ஃபுல்லா கவர் பண்ணிக்கிட்டு. சில பேர் குழந்தைங்க ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சத்தம் போட்டுட்டு இருக்கு அப்படின்னா காதுல பஞ்சையும் வச்சுக்கிறவங்க இருக்காங்க. காதுல பஞ்சையும் வச்சுக்கிட்டு அப்ப பாத்தீங்கன்னா கண்ணை மூடி எப்படி நம்ம தூங்கி போறோமோ, இந்திரியங்களை வெளியில ஷட் டவுன் பண்றோம், இந்திரியங்களை ஷட் டவுன் பண்றோம். அப்புறம் மனசு சிந்தனையில இருந்து விலகுது, அதுக்கப்புறம் புத்தியும் விலகுது, அதுக்கப்புறம் தூங்கி போயிடும். தூக்கத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை, நான் சுகமா தூங்கினேன். அங்க யார் இருக்கா, ஒருத்தர் மட்டும். அப்ப டெய்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம என்ன பண்றோம், நேத்தி ப்ராசஸ் பாத்தீங்கன்னா டெய்லி நடந்துகிட்டே இருக்கு நமக்கு. இதே மாதிரி சரி திரும்ப வெளியில வரும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்டா, ஒன்னா இருந்த நான் இந்த புத்தி மனசு வேக்கப் ஆகுது பாத்தீங்களா, இதான் ப்ரொஜெக்டர். இந்த புத்தி மனசு வேக்கப் ஆனோன்னு அங்க உள்ளுக்குள்ளார பிலிம் ரோல் பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு. அந்த பிலிம் ரோல் வழியா இந்த நான் அப்படின்ற சுத்த பிரம்ம தத்துவம், ஒன்னும் தெரியலன்ற அந்த மாயையிலிருந்து உண்டான புத்தி, இந்த ஒன்னும் தெரியலன்ற அந்த மாயையிலிருந்து உண்டான புத்தி மனசு வழியா இந்த நான் அப்படின்ற பிரகாசம் என்ன பண்ணுது, புத்தி மனசு வழியா வெளியில போகுது. அந்த புத்திக்குள்ளார மனசுக்குள்ளார ஒரு பிலிம் ரோல் வழியா வெளியில தெரியும் போது நம்ம என்ன பண்றோம், இந்த இந்திரியங்கள், இந்த தேகம், இந்த பஞ்சபூத்தங்களாலான இந்த ஜெகத்து எல்லாத்தையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கணும். வாஸ்தவத்துல எது உண்மை அப்படின்னா பிரகாசம் மட்டும்தான் உண்மை. அதுக்கு பக்கத்துல இருந்த ஒன்னும் தெரியல இருந்து உண்டான மாயையிலிருந்து உண்டான புத்தி பொய், மனசு பொய், அந்த மனசு புத்திக்குள்ளார இருந்த பிலிம் ரோலும் பொய். அதெல்லாம் வெறும் காட்சிகள் மட்டும், மாயாவியோட மாயாஜாலம் மாதிரி. அப்ப இந்த ஜெகத்து மொத்தமும் பாத்தீங்கன்னா உண்மை இல்லை, எல்லாம் பிரகாசம் இல்லை அப்படின்னா இதுக்கு எதுக்குமே எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. அதனால பாத்தீங்கன்னா அசைகின்ற அசையாதவைகள் எல்லாத்தையும் பகவான் தான், அந்த சுத்த பிரம்மம் தான் எல்லாமா இருக்கு. எல்லாத்துக்கும் உள்ளாரையும் இருக்கு, எல்லாத்துக்கும் வெளியிலையும் அதுதான் இருக்கு. அதை அறிய முடியுமா சுவாமி அப்படின்னா சூக்ஷ்மத்வாத், ரொம்ப சூக்ஷ்மம். இப்ப நான் கேட்கிறேன் என்னன்னு கேட்டா, பிலிம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஸ்கிரீனை பாருங்க அப்படின்னா எப்படி பார்க்க முடியாதோ
அதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்துக்குள்ளார நம்ம வந்து நாமரூப ஜெகத்துல ரொம்ப கலந்து போய் ஒன்றணைஞ்சு விலகி இருந்து பார்க்காம நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்தோட மெர்ஜாய் போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெளி விஷயங்கள்ல மெர்ஜாயிட்டோம், இந்த தேகத்தோட நான் அப்படின்னு மெர்ஜாயிட்டோம், இந்த இந்திரிய மனசு புத்தி எல்லாத்தோடையும் மெர்ஜாய் இருக்கும். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டு திருஷ்ய சயோகம் அப்படின்னு பேர் யோக சூத்திரத்தை சொல்றது. இதனாலதான் சம்சாரம். இதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு இந்த ஆனது காரணத்தினால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் அப்படின்ற அந்த சுத்த தத்துவத்தை நமக்கு பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டிலானது, அணோரணியான, அணுவிற்கும் அணுவானது. அப்ப அணுவுக்கும் அணுவானது வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கிறதுனால சூக்ஷ்மத்துவாத் ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிறதுனால அவிஜ்ஞேயம், தது அவிஜ்ஞேயம், தத் பிரம்மம். அந்த பிரம்மம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவிஜ்ஞேயம் அப்படின்னா அறிவதற்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமானதா இருக்கு, அறிவதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா தூரஸ்தம். சாந்தோக்கிய உபநிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 8வது சாப்டர் சாந்தோக்கியத்துல ஒரு முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரகரணம் வருது. இந்த பிரம்மத்தை அறிந்தவன் வந்து பாத்தீங்கன்னா சர்வம் ஆப்னோதி, இந்த உலகத்தை எல்லாத்தையும் அடைகின்றான் அப்படின்னு பிரம்மா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்றாரு. அனௌன்ஸ் பண்ணோன்னே தேவர்களுக்கு ஒரே ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னோட ரெப்ரசன்டேட்டிவா இந்திரனை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாட்ட அனுப்புறாங்க. அசுரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா விரோச்சனன் அப்படின்னு அவங்களோட ராஜாவை, அசுர ராஜாவை அனுப்புறாங்க. அனுப்புற மாத்திரத்துல குருநாதர்கிட்ட வந்தோன்னே எல்லாத்துக்கும் ஆசை, நான் எல்லாமே ஆகணும், எல்லாத்தையும் அடையணும், நமக்கு இருக்குல்ல எல்லாத்தையும் அடையணும். அப்ப எல்லாத்தையும் அடையணும்னு வந்தவங்கள்ட்ட என்ன பண்றாருன்னா போய் 32 வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்ணுங்க அப்படின்னு 2 பேர்த்தையும் அனுப்புறாரு. 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வராங்க. உபதேசம் பண்ணுங்க அப்படின் போது அப்பா சொல்றார், இது ஜலத்தை கூட்டு போய் ஜலத்துல காட்டுற நல்ல ஒரு லேக் இருக்கு, ஆடாத அசையாத லேக், காத்து இல்லை ஒன்றும் இல்லை, ஸ்பஷ்டமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லேக்குனா ஒரு சின்ன பாண்டு, ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கு பக்கத்துல கூப்பிட்டு போயிட்டு இந்த கண்ணில் எது தெரிகிறதோ அதுதான் ஆத்மா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு உபதேசம் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த 2 பேரும் நின்று பாக்குறாங்க. இந்திரனும் விரோச்சனனும் இருந்து பாக்குறாங்க. இவங்க கண்ணுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ணுல எது தெரியுதுன்னா கீழே இருக்கிற அந்த ஜலத்துல இருக்கிற பிரதிபிம்பம் தான் தெரியுது. இவங்க ரூபம் அவங்க தெரியுது. தெரிஞ்ச மாத்திரத்துல என்ன பண்ணிட்டான் அப்படின்னா விரோச்சனன் என்ன பண்ணிட்டான், இந்த தேகத்தையே ஆத்மா, ஏன்னா இந்த கண்ணுல அதுதானே தெரியுது, கண்ணுல தெரியறது தான் ஆத்மா அப்படின்னா இந்த கண்ணுல எது தெரியுது அப்படின்னா கீழே இருக்கிற ஜலத்துல தெரிகிற அந்த தேகம் தெரியுது. அப்போ தன்னுடைய தேகம்தான் ஆத்மா அப்படின்னு அவன் என்ன பண்ணிட்டான், எடுத்துக்கிட்டு அவன் போயிட்டான். ஸ்தூல புத்தின்னு பேர். இப்ப நம்ம எல்லாரும் வந்து எப்படி இருக்கோம் அப்படின்னா விரோச்சனன் மாதிரிதான் நம்ம இருக்கோம். நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த தேகத்தை, ஸ்தூல தேகத்தை ஆத்மான்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். விரோச்சன வேதாந்தம். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை போஷாக்கு பண்றதுலயே கவனம் கொடுக்கிறோம். ஆனா இந்திரன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா போயிட்டான், போய் தனியா உட்கார்ந்து யோசிக்கிறான். இது காத்தடிச்சா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜலம் வந்து ஆடிச்சு அப்படின்னா ஆடுது இல்லை, நிர்விகாரம்னு சொல்றாங்க, அச்சலம்னு சொல்றாங்க. இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா நிர்விகாரமா இல்லை, அச்சலமா இல்லை. ஆனா பிரம்மம் நிரூபிச்ச ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அச்சல தத்துவம்னா எங்கேயோ கேட்டிருக்கான். வேதம் படிச்சவன் இந்திரன், 4 வேதங்களையும் படிச்சவன். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு ஒரு டவுட்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அப்பாட்ட வந்து பிரம்மாட்ட வந்து கேட்கறான், இது எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டா இருக்கு, எனக்கு திரும்ப உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு. போய் வந்து பாத்தீங்கன்னா 32 வருஷம் திரும்ப போய் தபஸ் பண்ண அப்படின்ற. 32 வருஷம் திரும்ப தபஸ் பண்றான். தபஸ் பண்ணிட்டு திரும்ப வரான். திரும்ப வந்தோன மனதில் எவனை நீ பார்க்கிறாயோ, முதல் உபதேசம் இந்த கண்ணுல நீ எதை பார்க்கிறியோ அது ஆத்மா. மனதில் எந்த எவனை நீ பார்க்கிறாயோ அவன்தான் ஆத்மான்னு 2வது உபதேசம். நான் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன். ஒரு சமயம் வரும்போது நல்லா ஃபுல்லா அதை எடுக்கும்போது நீங்க உங்களுக்கு தெரியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மனதில் எவன் இருக்கிறானோ அவன்தான் ஆத்மா அப்படின்னு மனசுல யாரு இருக்கா, இவன் போயிடுறான். போயிட்டு உட்காந்து யோசிக்கிறான். மனசுல எப்படி, மனசும் விகாரத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்குல்ல, மனசு வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குல்ல. அப்ப மனசுல வந்து இருக்கிறவன் எப்படி ஆத்மாவா இருப்பான் அப்படின்னு அவனுக்கு திரும்பவும் ஒரு சந்தேகம் வருது. வந்த மாத்திரத்துல திரும்ப அப்பாட்ட வரான். அப்பாட்ட வந்தோன்னு போய் 32 வருஷம் தபஸ் பண்ணுன்னு திரும்ப அனுப்பிடுறான். இவன் என்ன பண்றான், திரும்ப போய் தபஸ் பண்றான்.
தபஸ் பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வரான். திரும்ப வந்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா எவனுடைய ஹிருதயத்தில் தூக்கத்துல எவன் பிரகாசிக்கின்றானோ அவனே ஆத்மா அப்படின்னு சொல்லியாச்சு. திரும்ப 3வது உபதேசம். ஹிருதயத்துல யார் இருக்கா? தூக்கத்துல யார் இருக்கா? ஹிருதயத்துல யார் இருக்கா? நான் இருக்கேனா? அந்த நானே ஆத்மா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்ணும்போது நான் ஒன்றும் அறியவில்லை அப்படின்றது தானே தூக்கத்துல நமக்கு அனுபவம். அப்ப ஜாகிரதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தூல தேகம் அனுபவம். இந்த ஸ்தூல தேகம் ஆத்மான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விரோச்சன வேதாந்தம். இதே வந்து பாத்தீங்கன்னா மனதில் தெரிகின்றவனே ஆத்மா அப்படின்னா மனசுல இருக்கிற திரஷ்டா தான் ஆத்மானா, மனசுதான் ஆத்மா, 2வது திரஷ்டா. அதுக்கப்புறம் தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் தெரியவில்லைன்னு ஒருத்தனுக்கு தெரியுது இல்ல, ஒன்றும் தெரியவில்லை நான் சுகமா தூங்குனேன்னு ஒருத்தனுக்கு தெரியுது இல்ல, அவன்தான் ஆத்மா, 3வது திரஷ்டா அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் சந்தேகம் வருது. எப்படி? ஏன் அப்படின்னா ஒன்னும் தெரியல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்னும் தெரியாதவனா நான் இருக்கனே, அந்த இடத்துல நானுக்கு ஒண்ணுமே தெரியலையே, அக்ரகணம்னு பேர். உடனே ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, ஒரு 5 வருஷம் திரும்ப தபஸ் பண்ணு அப்படின்னு அனுப்புறாரு. 5 வருஷம் திரும்ப தபஸ் பண்றான். அந்த ஒன்னும் தெரியலன்றதையும் அவன் நீக்கி விட்டு வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா அறிகின்றான். தான் அகம் பிரம்மாஸ்மி, ஞானம் உண்டாது. இதான் பிரக்கிரியா. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்ன விட்டு போறதுதான் வந்து பாத்தீங்கன்னா அறிவு. இப்ப நம்ம ஸ்தூலத்துல இருந்துகிட்டு அந்த அத்தியந்த சூக்ஷ்மமா இருக்கிறதுல நமக்கு புத்தி போகுதுன்னா போகல. சங்கரர் பாஷ்யம் பண்ணும்போது சொல்றார், ஏன் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வாட்டி 32 வருஷம் 96 வருஷம் பிளஸ் 5 வருஷம் இந்த நான் அப்படின்றதுல இருக்கக்கூடிய அவித்யாவையும் தூக்கத்துல இருக்கிற அவித்யாவையும் நீக்கினீங்கன்னா துரியம் வந்துடும். அப்ப துரியத்தை அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தேவைப்படுது? துரியம்னா பிரம்மம். பிரம்ம தத்துவத்தை அடையறதுக்கு 101 வருஷம் யாரு அப்படின்னா இந்திரன் தபஸ் பண்ணியிருக்கான். அங்க பாஷ்யம் பண்ணும்போது எதுக்காக அப்படின்னா ஸ்வபாவகத தோஷம். ஒவ்வொருத்தருக்கும் சுபாவத்திலேயே நல்லா லோட் பண்ணி வந்திருக்கும். நான் தேகம், நான் மனசு, புத்தின்னு கோடிக்கணக்கான ஜென்மங்களா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்தூலத்திலையும் இந்த இந்திரியங்கள்லையும் சூக்ஷ்மத்திலையும் மனசுக்குள்ளாரையும் நான்ற புத்தி நமக்கு ரொம்ப பிடிமானம் அதிகமா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை அறிய முடியாம நம்ம என்ன பண்றோம்? ஸ்தூலத்திலையும் சூக்ஷ்மத்திலையும் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா அத்தியந்த சூக்ஷ்மமா இருக்கிற இந்த ஆத்மாக்கு, இந்த பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளால புரிய முடியல. நிர்குணமாச்சு. நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சகுன விஷயங்களையே கிரகணம் பண்ணி இந்த ஹேபிட் ஆயிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நிர்குணம்ன்றது நமக்கு தெரியாம இருக்கு. அப்ப நிர்குணமா இருக்கிறது வந்து எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப சட்டிலா இருக்கிறது, சூக்ஷ்மம். அதனால அதை அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூக்ஷ்ம தரிசிபி, ரொம்ப புத்தி வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம தன்மையை கொண்டு வந்தாதான், மீடியம் கரெக்டா இருந்தாதான் அந்த வஸ்துவை நம்மளால அறிய முடியும். இதுக்குதான் நேத்தி அப்படின்னு இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா போகும். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ண எப்படி வந்து ஜூம் பண்ணி ஒரு கேமரால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூம் பண்றோம். இப்போ செல்போன்லயே என்ன இருக்கு, ஒரு பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் தூரத்துல இருக்கிறத பார்க்கும்போது நம்ம என்ன பாக்குறோம்? எல்லாம் தெரியுது. மலை தெரியுது, மரம் தெரியுது, எல்லாம் தெரியுது. நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொன்றுத்தையா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம யாரோ அங்க ஒரு பெர்சனை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகி அது மட்டும் கிளியரா எப்படி தெரியுதோ அப்ப என்ன பண்றோம்? ஜூம் பண்றோம்ல. அந்த ஜூம் பண்றதுக்கு பேர் தான் புத்திய சூக்ஷ்ம தன்மைக்கு கொண்டு வர. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்றது, மற்றதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்றது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தாலையும் முடியல. ஸ்தூலத்துல இருக்கிறவங்களுக்கு முடியல, எரும மாட்டு புத்திக்கு முடிய மாட்டேங்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா தது அவிஜ்ஞேயம், அது வந்து பாத்தீங்கன்னா அறிவதற்கு மிகவும் கடினமானதா இருக்கு. அவிஜ்ஞேயம்னா அறியப்படாததாவே இருக்கு. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா 7:25 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காருல்ல. 7:25 சொல்லும் போதே நாகம் பிரகாச சர்வஸ்ய யோகமாயா சமாவிருதா நாகம் பிரகாச சர்வஸ்ய, நான் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் பிரகாசிப்பதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாகம் பிரகாச சர்வஸ்ய, ஏன் அப்படின்னா யோகமாயா சமாவிருதா, நமக்கு எல்லாத்துக்கும் கண்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தூலம் சூக்ஷ்மத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மறைச்சுக்கிட்டு இருக்கு. மறைச்சிருக்கிறதுனால உள்ள இருக்கக்கூடிய இந்த நான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தெரிவதில்லை. மூடோயம் நாபிஜானாதி, முட்டாள் உலகம் வந்து பாத்தீங்கன்னா இதை என்னை அறிவதே இல்லை. மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாம் அஜம் அவ்யயம்,
அஜமா பிறப்பில்லாத, இந்த சிருஷ்டியே நடக்கல, வெறும் நான் மட்டும்தான் இருக்கு. அவ்யயம் மாறாத தத்துவம், அஜம் பிறப்பில்லாதது. அப்படிப்பட்ட என்னை, சுத்த பிரம்ம தத்துவமா இருக்கிற என்னை யாரும் அறிவதில்லை. ஏன் அப்படின்னா மாயையினால பாத்தீங்கன்னா எல்லாம் மூடப்பட்டதா இருக்கு. இதே பாத்தீங்க அப்படின்னா 4வது சாப்டர்ல சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா சொல்லும் போது சொல்ற, 4வது சாப்டர்லயே இல்ல 4வது சாப்டர்ல 7வது சாப்டர்லயே ஆரம்பத்திலேயே சொல்ற, திரிபிர் குணமயை பாவைகி 6-7ல பாத்தீங்கன்னா 13-25 2 ஸ்லோகங்கள் அந்த அவிஜ்ஞேயத்துக்கு போட்டுக்கணும். இந்த ஆத்ம தத்துவம் ஏன் அறியப்பட முடியல அப்படின்னா, திரிபிர் குணமயை பாவை ஏபி சர்வமிதம் ஜகத்து மோகிதம் நாபிஜானாதி மாமேபிய பரமவ்யயம். இந்த மொத்த உலகமும் பாத்தீங்கன்னா திரிபிர் குணமயைர் மாயை, இந்த 3 குணங்களாலான பாவங்களால், ஏபி சர்வமிதம் ஜெகத்து, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் என்னது, இந்த 3 குணங்களாலான மாயையினாலான வஸ்துக்கள் தான். மேஜிஷியனோட மேஜிக் மாதிரி பகவானோட மாயையினால உண்டு பண்ணப்பட்டது இல்யூஷன் எல்லாமே. இதுல மயங்கி போய் பாத்தீங்கன்னா மோகிதம் சர்வம் மோகிதம் நாபிஜானாதி, இந்த மொத்த உலகமும் பாத்தீங்கன்னா மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா மோகத்தை அடைந்து இருக்கு. அதனால சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய மாம் ஏபிய பரமவ்யயம், சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய அவ்வியமா இருக்கக்கூடிய என்னை பாத்தீங்கன்னா அறிவதில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா புரியணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பாத்தீங்கன்னா சட்டிலா இருக்குன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சட்டில்லாம் இல்ல, நம்மளோட டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு நம்ம பார்வை. நம்ம எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சொப்பு விளையாட்டுல மாட்டிக்கிட்டோம். பஞ்சு மிட்டாயில பார்த்தோன்னு மயங்கிட்டோம், பலூனை பார்த்து பாத்தீங்கன்னா மயங்கிட்டோம், வஸ்துவை பாத்தீங்கன்னா பாக்குறதுல கவனம் இல்லாம போச்சு. அப்ப பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அஜ்ஞானிகளுக்கு பாத்தீங்கன்னா தூரஸ்தம், இந்த மோகத்தை அடைஞ்சு நம்ம இந்த லோகத்திலேயே நாம ரூபத்திலேயே மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இந்த பிரம்மம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டா பக்கத்திலேயே இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னா, தங்கம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், கம்மல் மூக்குத்தின்ற நாம ரூபத்திலேயே மயங்கி இருக்கும். அப்படின்னா அந்த தங்கத்தை அடையவே முடியாது. தங்கம் பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா ரொம்ப தூரத்துல இருக்கு. அனந்த கோட்டி ஜென்மங்களானாலும் நாம ரூபத்துக்குள்ளார மாட்டிக்கிட்டு இருக்க வரைக்கும் உங்க பக்கத்திலேயே ஆபரணத்தை கொடுத்தா கூட உங்களால தங்கத்தை என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம தான் கமல் மூக்குத்தி ஒட்டியானோம்னு நாம ரூபத்திலேயே மயங்கி போய் கிடக்கிறோமே. அதனால பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரம், அது வருஷ கோடி சதகோடி வருஷங்கள் ஆனாலும் பாத்தீங்கன்னா அதை அடையவே முடியாது. நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷங்கள் ஆனாலும் அதை அறியவே முடியாது. பிரம்மம் எங்க இருக்குன்னா எங்கேயோ இருக்கு, எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா யார் இந்த நாமரூபத்தை பாத்தீங்கன்னா விலைக்கிட்டு பாக்குறானோ அவனுக்கு என்ன இருக்கும், இந்த பிரம்மம் பாத்தீங்கன்னா சாந்திகேச்ச தத்து ச அந்திகேச்ச தூரஸ்தம் ச, அஜ்ஞானிகளுக்கு ரொம்ப தூரமா இருக்கிறது நாமரூப குணங்கள்ல மயங்குனவங்களுக்கு. அதே பிரம்ம தத்துவம் நாமரூபத்தை விலைக்கு பாக்குறவங்களுக்கு அது ஆத்மாவாவே இருக்கு. அந்த பிரம்மம் எங்க இருக்குன்னா நானா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சொல்லப்படுது. அதனால பாத்தீங்க அப்படின்னா இது எப்படிப்பட்டதுன்னா தூரஸ்தம் சாந்திகேச்சது, அது ரொம்ப அந்திய ரொம்ப பக்கத்துல இருக்கிறதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுது. இந்த மந்திரம் பாத்தீங்கன்னா அப்படியே ஈஷாவாசிய உபநிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா 5வது மந்திரம், ஈஷாவாசியத்துல 5ன்னு பக்கத்துல போட்டுங்க. அங்க சொல்லும் போதே சொல்லுது, அனேஜதேகம் மனசோஜவியோ நைனதேவா ஆப்னுவன் பூர்வமர்ஷத்து தத்தாவத்தோ, இல்லையே அது 5வது மந்திரம் படிக்க, வேற ஏதோ படிக்கும். ததேஜதி தன்னேஜதி தத்தூரே தத்வந்திகேச்ச, தத் ஏஜதி தன்னேஜதி தத்தூரே தத்வந்திகே. தத்தூரே அந்த பிரம்மம் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரமா இருக்கு. அதே நேரத்தில் தத்வந்திகே அது ரொம்ப பக்கமா இருக்கு. நான் கேட்கிறேன், ஆபரணங்களை வச்சுக்கிட்டு நான் காட்டுறேன், நெக்லஸை வச்சுக்கிட்டு, தங்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல இருக்கு. எப்போ அப்படின்னா நம்ம நெக்லஸா பாக்குற வரைக்கும், இந்த நாமரூபமா பாக்குற வரைக்கும், நாமரூபத்துல மயங்கி போய் இருக்கும். அப்படின்னா இப்பெல்லாம் நெக்லஸ் ரொம்ப டிசைனா வந்திருக்குங்க, பெருசு பெருசா போடுறாங்க. இது தேவதைகளுக்கு போடுற மாதிரி பெண்கள்லாம் எங்கேயோ போட்டு போறாங்களான்னு தெரியல, எங்க போய் போட முடியும்னு தெரியல.
பெருசு பெருசா இருக்கு எல்லாம். அப்ப நம்ம நாமரூபத்திலேயே டிசைன்லயே மயங்கி போயிருந்தோம் அப்படின்னா தங்கம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா தங்கம் ரொம்ப தூரம் சாமி. அதே நேரத்துல நீங்க நாமரூபத்தை விலக்கிட்டு அந்த அந்த ஜுவல்லரி ஷாப் ஓனர் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நகையெல்லாம் தெரியாது. அவனுக்கு எதை தெரியும் அப்படின்னா 1 டன் தங்கம் 2 டன் தங்கம் இப்படிதான் கணக்குல இருக்கும். இன்னைக்கு வந்து வியாபாரம் எவ்வளவு ஆச்சு? 1/2 டன் தங்கம் வியாபாரம் இருக்கு, 1 டன் தங்கம் வியாபாரம், இப்படிதான் டீல் பண்ணுவோம். அப்ப அவனுக்கு தங்கம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா தங்கம் அவனுக்கு ரொம்ப பக்கம். நாமரூபத்துல இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தங்கம் ரொம்ப தூரம். அப்படியே திருமூலர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சொல்ற, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பரம தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த பார் முதல் பூதம், இந்த பஞ்ச பூத்தங்களும் இந்த தேகங்களும் வந்து பாத்தீங்கன்னா நாமரூபமா இருக்கிறது மறைச்சுக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்? கோடிக்கணக்கான ஜென்மங்களை எடுத்தாலும் அடைய முடியாததா இருக்கு, தூரஸ்தம். அதே நேரத்தில் இது எல்லாத்தையும் விலைக்கு பார்த்தோம் அப்படின்னா பக்கத்துல இருக்கிறது, நான் சொல்றேன் நெக்லஸ்க்கு பக்கத்துல இருக்கிறது எது? தங்கம். தங்கம் தான் பக்கத்துல இருக்கு. அதனால ரொம்ப பக்கமா இருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்து பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்றாரு, கீழே வந்து பாஷ்யம் கீழே இருக்கு, பகிஹி முதல் சப்தம் இருக்குல்ல, பகிர் அந்தஸ்ச பூதானாம் இருக்கு. பகிஹி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகினா வெளியில. வெளியனா என்ன அர்த்தம் எடுக்கணும்? ஆச்சாரியர் சொல்றாரு, त्वक्परियन्तं தேகம் ஆத்மத்வேன அவித்யா கல்பிதம் அபேக்ஷிய தம் ஏவ அவதிம் கிருத்வா பகிஹி உச்யதே. தொக்குனா இந்த தோல், இந்த ஸ்கின் இருக்கு பாத்தீங்களா, மேல இருக்கிற தோல். இந்த தோல் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? நான் அப்படின்றத எங்க சொல்றோம்? பக்கத்துல கை காட்டிய சொல்றோம் நான். இந்த தோல் வரைக்கும் என்னோட ஸ்கின்னு இச்சிங் இருக்கு. அப்ப நான்ற அபிமானம் எங்க இருக்கு? ஆத்ம அபிமானம் நமக்கு எங்க இருக்கு? இந்த ஸ்கின்னு வரைக்கும் இருக்கு. இந்த ஸ்கின்னு வரைக்கும் தொக்கு பரியந்தம், ஸ்கின்னு வரைக்கும் இருக்கிற இந்த மொத்த தேகமும் ஆத்மத்வேன, ஆத்மத்வேனா என்ன அர்த்தம்? நாம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், நான் என்னோடது, நான் அப்படின்னு நம்ம அபிமானிக்கிறோம்ல. எது வரைக்கும் நம்ம அபிமானம் இருக்கு? இந்த ஸ்கின்னு வரைக்கும் இருக்கிற இந்த பூரண தேகத்தை அபிமானிக்கிறோம். சரி, இந்த நான் அப்படின்னு அபிமானிக்கிறோம், அது எப்படிப்பட்டதுன்னா அவித்யா கல்பிதம் அபேட்சிய. இந்த தேகம் என்னது அப்படின்னா இல்யூஷன். ஆச்சரியம் ரொம்ப தெளிவா பேசுற. அவித்தியினால வந்து பாத்தீங்கன்னா கல்பிக்கப்பட்ட இந்த தேகத்துல ஸ்கின்னு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை சார்ந்திருந்து கொண்டு அபேட்சிய, இதை சார்ந்திருந்து கொண்டு தம் ஏவ அவதிம் கிருத்துவா, இந்த ஸ்கின்னை வந்து பாத்தீங்கன்னா எண்டா வச்சுக்கிட்டு, எல்லையா வச்சுக்கிட்டு, இந்த ஸ்கின்னை எல்லையா வச்சுக்கிட்டு இதுக்கு வெளியில இருக்கிறது, இதுக்கு வெளியில இருந்துச்சுன்னா அது வெளியில பகிகின்னு சொல்லப்படுது. அப்ப வெளியிலனா என்ன அர்த்தம்? இந்த ஸ்கின்னுக்கு வெளியில இருக்கிறதெல்லாம் வெளியில. அப்ப உள்ளனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ததா, அது போலவே பிரத்யேகாத்மானம் அபேட்சிய, உள்ள இருக்கிற நான் இருக்குல்ல, பிரத்யேகாத்மான எக்ஸ்க்ளூசிவ் ஆத்மா. தனிப்பட்ட முறையில நம்ம என்ன பண்றோம்? நான் 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 நம்ம சொல்றோம்ல, இதுக்கு பேர் பிரத்யேகாத்மான்னு பேர். இந்த நானை விட்டுட்டு நானை சார்ந்து பார்க்கும் போது தேகம் ஏவ அவதிம் கிருத்துவா அந்தக உச்சியது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லையா வச்சுக்கிட்டு தேகத்தை அவதிம் கிருத்துவா, தேகத்துக்கு உள்ளார வந்து பாத்தீங்கன்னா எது வரைக்கும் தேகம் இருக்கு? ஸ்கின்ல இருந்து தேகம் ஆரம்பிக்குது. ஸ்கின்னை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா தாண்டி 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 போனீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஹிருதயம் வரும். அந்த ஹிருதயத்துக்குள்ளார மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் இருக்கும். அது கீழே எல்லாத்தையும் கிராஸ் பண்ணீங்கன்னா இந்த ஹிருதயத்துல ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 5 லேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிருதயத்துல இருக்கு. அந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை ஸ்கின்னு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாமிசம், அதுக்கப்புறம் ரத்தம், அதுக்கப்புறம் போனு, அதுக்கப்புறம் மஜ்ஜா, இதெல்லாத்தையும் பஞ்ச தத்துவ 7 தத்துவங்களா நம்ம சொல்லியிருக்கோம், சப்த தத்துவங்கள் அப்படின்னு. இதெல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த கரணத்துக்கு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஹிருதயத்துலதான் அந்த கரணம் இருக்கு. ஹிருதயத்துல மேல இருக்கிற லேயர் வந்து பாத்தீங்கன்னா மனசு, அதுக்கு கீழே இருக்கிற லேயர் வந்து பாத்தீங்கன்னா புத்தி, அதுக்கு கீழே இருக்கிற லேயர் வந்து பாத்தீங்கன்னா பிராணன், அதுக்கு கீழே இருக்கிற லேயர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியல. இது வரைக்கும் வந்துருவோம் நம்ம. அப்ப நம்மளோட லேயர் எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா பிராணன் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின்ல இருந்து ஆரம்பிச்சு பிராணன் வரைக்கும் தேகம் அடிச்சா. அப்ப அதுக்கு உள்ளார இருக்கிறது என்ன அப்படின்னா ஒன்னும் தெரியலன்றது கண்ணுக்கு தெரியாத மாயா வஸ்து.
அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறது எது அப்படின்னா நான் அப்படின்னு ஒரு தாட் போயிட்டே இருக்கு. அப்ப இந்த தாட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிருதயத்துல இந்த நானுக்கு விட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் தேகம், ஸ்கின் வரைக்கும். அப்ப இந்த தேகத்தை எல்லையா வச்சுக்கிட்டு தேகத்துக்கு உள்ள இருக்கிறது பிரத்யேகாத்மா இருக்குல்ல, அதுக்கு பேர் உள்ளன்னு பேர். இந்த ஸ்கின்னுக்கு வெளியில இருக்கிறது வெளியிலன்னு பேர். இதைதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நான் அபிமானிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ வெளியில இந்த ஸ்கின்னுக்கு வெளியில இருக்கிறது மொத்த ஜெகத்தும், உள்ள அப்படின்னா இந்த தேகத்திலிருந்து ஆரம்பிச்சு உள்ளுக்குள்ளார கடைசியில இருக்கிற நான், அதான் உள்ள. இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளன்னு சொல்லப்படுது. இது எல்லாத்திலையும் என்னது, பகிஹி அந்தகச்ச இது உக்தே. இப்ப யாராவது கேட்கலாம், அப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க, வெளியில சொல்லிட்டீங்க, உள்ள இருக்கிறத சொல்லி வெளியில இருக்கிறத சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் தேகத்துல இருந்து பிராணன் வரைக்கும் ஆரம்பிச்சு பிராணனுக்கு உள்ளார இருக்கிற நான சொல்லிட்டீங்க. இப்ப என்ன கேள்வி வருது அப்படின்னா, மத்தியில இருக்கிற இந்த தேகம் இருக்கு, இந்த சப்த தத்துவங்களாலான 7 தத்துவங்களாலான இந்த தேகம் இருக்க மத்திய பாகம். அப்ப 3 எடுத்துங்க, வெளியில, உள்ள இருக்கிறது அந்தராத்மா, அப்ப நடுவுல இருக்கிறது. அப்ப நம்ம ஆச்சாரியர் சொல்றாரு, பகிஹி அந்தக செய்தி உக்தே. உள்ள வெளியிலன்னு சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கிற மத்திய பாகத்தை வந்து பாத்தீங்கன்னா அபாவே பிராப்தே. மத்திய பாகத்துல வந்து நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா அங்க பகவான் இல்லையோ, அங்க பிரம்மம் இல்லையோ அப்படின்னு யாருக்காவது கேள்வி கேட்டா, இது பிராப்தே இதம் உச்சதே, அப்ப அங்க பிரம்மம் இல்ல அபாவம் அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு மந்திரம் சொல்லுது, இல்ல அச்சரம் சரமேவச்ச. அச்சரம் சரமேவச்சனா என்ன அர்த்தம்னா, உள்ள வெளியில எதெல்லாம் அசையுதோ எதெல்லாம் அசையலையோ அதான் ஆச்சரியம் சொல்ற. அச்சரம்னா அசையாதது, சரம்னா அசைவது அப்படின்னு எதெல்லாம் இருக்கோ சராச்சரம் அப்படின்னு தேக ஆபாசம், தேகாபாசம். இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா தேகத்தோட ஆபாசம், இந்த தேகம் தான் ஆபாசம், தோன்றுகின்றது. இந்த உலகத்துல நிறைய தோன்றுது, என்னது, ஸ்கிரீன்ல தெரியற காட்சிகள் தோன்றுது இல்ல, அதே மாதிரி அந்த ஸ்கிரீன்ல அசைகின்றவைகளாவும் இருக்கு, அசையாதவைகளாவும் இருக்கு. அதே மாதிரி இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் அசையுதோ எதெல்லாம் அசையாம இருக்கோ அது எல்லாம் என்னதுன்னா ஆபாசிக்கிறது. அது எல்லாம் அதுவும் கூட அபி தேகாபாசம் அபி, இந்த தேகம்னு ஆபாசிக்கிறதும் கூட தது ஏவ ஞேயம், அதுவும் கூட என்னதுன்னா அந்த ஞேய பிரம்மம் தான். இது ஞேய பிரம்மம் தான். ஞேய பிரம்மத்துக்கு அந்நியமா உள்ளையும் இல்ல வெளியிலையும் இல்ல. அப்ப நடுவுல இருக்கிற இந்த தேகமும் அந்த பிரம்மம் தான். ஆதி அந்த மத்தியம், இந்த 3ஆவும் பகவான் தான் இருக்கார். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதா ரஜ்ஜு சர்பாபாசா. ரொம்ப அற்புதமான எக்ஸாம்பிள். நான் கேட்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா, கைத்துக்கு மேல நம்ம பாம்பு பாக்குறோம், கைத்துக்கு மேல பாம்பு பார்த்தோமே, அப்ப நம்ம கேட்கிறோம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாம்பு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, பாம்புக்கு உள்ளரையும் கயிறு தான், பாம்புக்கு வெளியிலையும் கயிறு தான், பாம்பு அந்த பாம்பே கயிறு தான், அப்படிதான் சொல்லுவோம். அஜானத்தினாலதான் கயிறு தான் பாம்பா தெரிஞ்சுது. அப்ப கயிறு தான் பாம்பா தெரிகிற மாதிரி இந்த நான் அப்படின்ற பிரம்ம தத்துவம் தான் அஜானத்தினால நான் அப்படின்றது எப்படி தெரியுதுன்னா தேகமா தெரியுது. தங்கம் நெக்லஸா தெரியுது, மண்ணு பானையா சட்டியா தெரியுது. அதே மாதிரி இந்த நான் அஜானத்தினால எப்படி தெரியுது, தேகமா பிரகாசிக்குது, தெரியுது, ஆபாசிக்குது. ஆச்சரியர் சொல்லிட்டார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இது மொத்த இல்யூஷன். ஆதாரம் எது அப்படின்னா இந்த ஒரு நான் மட்டும் ஆதாரம், அந்த பிரம்ம தத்துவம் மட்டும் தான் இருக்கிறது. உள்ளையும் வெளியிலையும் எல்லாமாகவும் அதுதான் இருக்கிறது. சொல்லியாச்சு. யதி அச்சரம் சரம் ஏவச்ச வியவகார விஷயம் சர்வம் ஞேயம். ஆச்சரியர் நல்லா கொண்டு வரார். எதி ஒருவேளை அச்சரம் சரமேவச்ச, இந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா அசைகின்றவைகளாகவும் அசையாதவைகளாகவும் இருக்கு அப்படின்னா, வியவகார விஷயம் சர்வம் ஞேயம், நம்ம விவகாரத்தில் இருக்கக்கூடிய அசைகின்ற அசையாதது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், பிரம்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிமர்த்தம் இதமிதி சர்வைகி ந விஜ்ஞேயம். எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்து மக்கள் இதுதான்ப்பா பிரம்மம், இதுதான் பிரம்மம், பிரம்மம் தானே அசைகின்றது,
பிரம்மம் தானே அசையாதது, எல்லாமே பிரம்மம் அப்படின்னா ஏன் இந்த உலக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இதான் பிரம்மம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏன் அறியவில்லை கேள்வி வருது. எல்லாம் பிரம்மம்னு தெரிஞ்சதுக்கு பிறகு மந்திரம் சொல்லுது அசைகின்ற அசையாதவைகள் எல்லாம் பிரம்மம் அப்படின்னா நம்ம விவகாரத்துல டே டு லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த புஸ்தகத்தை எடுக்கிற, இந்த லேப்டாப் இருக்கு, இந்த டேபிள் இருக்கு, இந்த பேனா இருக்கு, இந்த தேகம் இருக்கு, வெளியில வீடு இருக்கு, இந்த குரங்கு இருக்கு, எல்லாம் இருக்கே, மொத்த மரம் மலையில இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் அப்படின்னா ஏன் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தினாலையும் கிமர்த்தம் இதமிதி இதுதான் பிரம்மம் அப்படின்னு எல்லாத்தினாலையும் சர்வைகி ந விஜ்ஞேயம் எந்த காரணத்தினால எல்லா மனிதர்களாலும் இதுதான் பிரம்மம் என்று ஏன் அறிய முடியல? ஏன் அப்படின்னா நம்ம தான் எல்லாத்தையும் பக்கத்திலயும் வச்சிருக்கமே, அசைகின்ற அசையாததெல்லாம் நமக்கு விவகாரத்துல இருக்கே, எல்லாம் பிரம்மம் அப்படின்னா ஏன் இதை அறிய முடியாம இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உச்சியதே. ரொம்ப இதெல்லாம் வந்து புரிஞ்சா போதும் வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இது எல்லாம் பிரம்மமா? என் கூட படிச்ச நிறைய சாதுக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ஏஜ்ல ஆரம்பிச்சவங்க எரும மாடு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புருஷார்த்தத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா விலகியாச்சு. ஏன் அப்படின்னா புரிஞ்சா போதும் வேதாந்தம். ஏன் புரிஞ்சா போதும் வேதாந்தத்தை நான் தப்புன்னு சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய புருஷார்த்தத்தை அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரேக் பண்ணிட்டு எல்லாம் பிரம்மம் தான். அப்ப என்ன பண்றது? ஃப்ரீயா தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஒரு கோர்ஸ் முடிச்சாவே என்ன ஆயிடும், ஒரு 4-5 டெக்ஸ்ட் படிச்சு முடிச்சோடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பிரம்மம், சர்வம் பிரம்மமயம் வேற, சதாசிவ பிரம்மேந்திரோட கிருதி வேற இருக்கு. அற்புதமா இருக்கா? இப்ப என்னோட செல்போன்ல வந்து பாத்தீங்கன்னா காலர் டியூனா அதான் வச்சிருக்கேன், சர்வம் பிரம்மமயம். நம்மளும் அதை டியூனை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிருதியை போட்டு கேட்டுட்டு என்ன பண்ணலாம், நல்லா இருக்குன்னா சர்வம் பிரம்மமயம் ஆனந்தமா முடிச்சா கொஞ்சம் சங்கீதம் தெரிஞ்சா நம்மளும் பாடிக்கிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்க போறது அங்க போறது ஊர் சுத்துறது நல்லா என்ஜாய் பண்றது எல்லாம் பிரம்மம் தானேச்சு, எல்லாம் பிரம்மம் தானே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிடும். அதுதான் சொல்றாரு. அப்ப எல்லாம் பிரம்மம் அப்படின்னா எல்லாரும் இதுதான் பிரம்மம்னு அறியவில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உச்சியதே சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா சத்தியம், நீ சொல்றது கரெக்டுப்பா. ஏன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ ஆபாசம் தத்து ததாபி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மம் தான் எல்லாமா ஆபாசிக்கின்றது, அசைகின்ற அசையாததுன்னு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமா வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் தான் ஆபாசிக்குது. தங்கம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூக்குத்தியா கம்மலா ஒட்டியானமா வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. மண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா சட்டி பானையா வந்து ஆபாசிக்குது பூந்தொட்டியா. அப்ப என்ன அர்த்தம்? அதே மாதிரி இந்த பிரம்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா அசைகின்ற அசையாத சகல வஸ்துக்களாவும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் தான் என்ன பண்ணுது, ஆபாசிக்குது. அத சொல்றாரு, நீ சொல்றது கரெக்ட். சர்வாபாசம் தத்து அந்த பிரம்மம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வ ஆபாசம், சர்வமும் சர்வமா ஆபாசிக்குது, சர்வமா தெரியுது, அது கரெக்ட் தான். ஆனாலும் கூட ததாபி இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா வியோமவத்து சூக்ஷ்மம். நம்ம சொல்றோமே, நான் கேட்கிறேன், தங்கம் வந்து பாத்தீங்கன்னா மூக்குத்தி தங்கமா? ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா மூக்குத்தி தங்கம், ஆனா அந்த நாமரூபம்ன்ற மூக்குத்தி பொய். நாமரூபமா இருக்கிற மூக்குத்தி பொய், ஆனா மூக்குத்தி என்னவா இருக்கு? மூக்குத்தி தங்கமா இருக்கு. மூக்குத்தி தங்கம் தான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா மூக்குத்தின்ற நாமரூபம் என்னது? பொய். அப்ப அந்த மூக்குத்திக்குள்ளார தங்கம் எப்படி இருக்குன்னா மறைஞ்சிருக்கு. அந்த தங்கம் தான் மூக்குத்தியா வெளியில ஆபாசிக்குது. மூக்குத்தியா கம்மலா தங்கம் ஆபாசிக்குது, ஆனா மூக்குத்தி கம்மல் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் இல்லை. மூக்குத்தி கம்மல்ன்றது வெறும் விவகாரம், வெறும் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்யேவ சத்தியம். அப்போ வாஸ்தவத்துல இது எல்லாம் பிரம்மம், ஆனா இது எதுவுமே பிரம்மம் இல்லை. ஏன்னா இது எல்லாத்துக்கும் உள்ளாரையும் இருக்கிறது தான் பிரம்மம். அந்த பிரம்மம் தான் ஆபாசிக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவகாரத்துல எல்லாம் விவகாரத்துல இருக்க அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்குனால ஆரம்பிக்கப்பட்டது, வெறும் பேரு மாத்திரம். சர்வம் நாமைவ, வெறும் பேரு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃபார்ம் கொடுத்து நம்ம அதுல மோகம் அடைஞ்சிருக்கோம். ஆச்சாரியர் சொல்றாரு ததாபி வியோமவத்து சூக்ஷ்மம், எல்லா வஸ்துக்களாவும் அதுதான் இருந்தாலும் கூட அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஆகாசத்தை போன்று. வியோமம்னா
வியோமவத்துனா ஆகாசத்தை போன்று. ஆகாசத்தை போன்று வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மம். இப்ப நம்ம ஆகாசத்தை பாக்குறோமா, வஸ்துக்களை பாக்குறோமா? உங்களை சுத்தி ஆகாசம் இருக்கா? ஆமா. நம்மளாம் எங்க இருக்கோம்? ஆகாசத்துல தான் இருக்கும். மொத்த பிரபஞ்சமும் எங்க இருக்கு அப்படின்னா இந்த எல்லா கிரகங்களும் எல்லா வஸ்துக்களும் ஆகாசத்துல தான் இருக்கு. என்னைக்காவது ஆகாசத்தை நம்ம பார்த்துருக்கோமா? பார்க்கல. ஆகாசத்தெல்லாம் பார்க்கல, வஸ்துவை பார்க்குறேன். இப்போ நீங்க உங்களோட ஸ்கிரீன்ல தெரியுறவங்க எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். இந்த ஸ்கிரீனுக்கும் எனக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? ஆகாசம் இருக்கு. அதை நான் பார்க்குறேன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாசத்தை பார்க்க முடியாது, இன்விசிபிள். ஏன் அப்படின்னா மூணாவது பூத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி. ஆகாசத்துல இருந்து என்ன உண்டாச்சுன்னா ஆத்மால இருந்து ஆகாசம், ஆகாசத்துல இருந்து வாயு. இந்த 2 பூத்தங்களுக்கும் பேரு அமூர்த்த திரவியம்னு பேரு, கண்ணுக்கு தெரியாது. வாயுல இருந்து அக்னி உண்டானதுக்கு பிறகுதான் அக்னிக்கு தான் ஃபார்ம் இருக்கு. அக்னி, ஜலம், பிருத்திவி, இந்த 3க்கு பேர் மூர்த்த திரவியம்னு பேரு. அக்னி, ஜலம், பிருத்திவி இந்த 3த்தை மட்டும்தான் பார்க்க முடியும். வாயுவை கண்ணில் பார்க்க முடியாது, ஆகாசத்தை கண்ணில் பார்க்க முடியாது. அப்ப நான் ஆகாசத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வானத்துல பூமி அந்த மேகமூட்டம் இருக்குல்ல, அதை தான் நீங்க பாக்குறீங்க. வாஸ்தவத்துல ஆகாசத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே முடியாது. ஆகாசம் எங்க இருக்குன்னா பக்கத்துலயே தான் இருக்கு, நமக்கு கண்ணுக்கு பக்கத்துலயே தான் இருக்கு ஆகாசம். எங்கேயும் ஆகாசம்னா வானத்தை பார்க்காதீங்க. ஆகாசம் நமக்கு நடுவுல இருக்கிற அந்த ஸ்பேஸ் தான் ஆகாசம். கண்ணில் பாக்குறோமா? பார்க்குற மாதிரி தெரியுது. வாஸ்தவத்துல ஆகாசத்தை பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா வியோமவத்து சூக்ஷ்மம். ஆகாசத்தை போன்று வந்து பாத்தீங்கன்னா அத்தியந்த சூக்ஷ்மம். அப்ப நான் பார்க்கறது ஆகாசம் இல்லை. அதே மாதிரி நான் பார்க்கறதெல்லாம் பிரம்மத்தினுடைய ஆபாசம், பிரம்மத்தோட தோற்றம். பிரம்மம் தான் இது எல்லாமா தெரியுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமரூபங்களுக்கு உள்ளார அத்தியந்த சூக்ஷ்மமா மறைஞ்சிருக்கு. பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். எப்ப வந்து நீங்க இந்த நாமரூப ஜெகத்தா பாக்குறீங்களோ அப்ப வந்து அந்த பிரம்மம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. எப்போ ஒவ்வொருத்தையும் தனித்தனி வேல்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. எங்க இருக்கு? கம்மல் மூக்குத்தி ஒட்டியானவனு பாக்குற வரைக்கும் தங்கம் உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, அது ஞேயம் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மத்துவாத், ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிறது. ஸ்வேன ரூபேன தத்து ஞேயம் அப்படி, அந்த ஞேயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிறதுனால எப்படிப்பட்டதுன்னா அவிஜ்ஞேயம். அவிஜ்ஞேயம்னா அறிவாளி, அந்த அஜ்ஞானிகளால வந்து பாத்தீங்கன்னா அறிந்து கொள்ள முடியாதது. எப்படி இருக்கு? அவிதுஷாம், நல்ல குரு, நல்ல ஆச்சாரியார், நல்ல சாஸ்திரம், நிவர்த்தி சாஸ்திரம் புரிஞ்சா போதும்ட்டு ஊர் மைய விட்டுட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நம்ம பாட்டுக்கு சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். நேத்தியே பண்ண மாட்டோம். நேத்தி பண்ணாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்காது? அந்த சூக்ஷ்ம வஸ்துவை அடையவே முடியாது. உங்களுக்கு வரப்போகுது, பின்னாடிலாம் வரப்போகுது. அப்ப அந்த தத்துவத்தை அறியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நாமரூபத்தை நீங்க நீக்காம, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணாம நீங்க என்ன பண்ண முடியாது? அந்த தத்துவத்தை அறிய முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானிகளுக்கு யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாமரூப சத்தியம் கொடுத்து இந்த நாமரூபத்துக்கு பின்னாடியே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்களோ, இந்த நாமரூபத்தை ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக காரியம் பண்றாங்களோ. நாமரூபம் எது? இந்த தேகத்துல இருந்து என்னை சுத்தி இருக்கிற எல்லாம் நாமரூபம் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று. ஒருத்தர் கோர்ஸ் முடிச்சாரு, ஒரு சுவாமி, எனக்கு தெரிஞ்சவர் தான், நதிநீர் இணைப்பு அப்படின்னு. உங்களுக்கு வேலை அது இல்லைங்களே, நதிநீர் இணைக்கிறதுக்கு வேற ஒருத்தவங்க வேலை பண்ணட்டும். உங்க வேலை என்ன? கோர்ஸ் முடிச்சோன்னு உங்க வேலை என்ன? வேதாந்த கோர்ஸ் முடிச்சோன்னே சிரவணம் ஆச்சு. சிரவணம் பண்ணவன் என்ன பண்ணணும்? மனனம் தானே பண்ணணும். மனனம் பண்ணவன் என்ன பண்ணணும்? நிதித்தியாசனம் தானே பண்ணணும். ஆத்மாவாரே திரஷ்டவிய ஸ்ரோத்தவியம் மந்தவியம் நிதித்தியாசித்தவியம். சிரவணம் பண்ணி முடிச்சுட்டு நதிநீர் இணைப்புக்கு போய் நீங்க என்ன ஒர்க் பண்ண போறீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு, ஆயுர்வேதத்துக்காக ஒர்க் பண்ணுறேன். சிரவணம் பண்ணிட்டு எதுக்கு ஆயுர்வேதத்துக்கு ஒர்க் பண்ணணும்? சிரவணம் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு ஆயுர்வேதம்? அதான் புரிஞ்சு போச்சு. ஆத்மா புரிஞ்சா போதும். ஆத்மா புரிஞ்சா போதுன்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? வேற வேற காரியம் பண்ணிட்டு இருக்கலாம். உனக்கு என்ன ஆத்மா புரிஞ்சுது அப்படின்னா இதெல்லாம் பிரம்மம் தான். நானும் பிரம்மமா இருக்கேன், நானும் பிரம்மம், நீயும் பிரம்மம், நினைச்சு பார்த்தா எல்லாம் பிரம்மம் அப்படின்ற மாதிரி டிங்கு டிங்குன்னு ஆடிட்டு இருக்க வேண்டியதுதான். அவங்கவுங்க காரியத்தை ஈடுபட வேண்டியதுதான். தப்பு, பெரிய தப்பு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாட்சாத்காரம் நடக்கல. வெறும் நாமரூபமா இருக்கிற ஆபாசத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுனால வந்து மோட்சம் இல்லை.
இது ரொம்ப அத்தியந்த சூக்ஷ்மமானது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஜ்ஞானிகளுக்கு நாமரூபத்துல பற்றுதல் போனாதான் அந்த பிரம்ம தர்சனம் உண்டா அடிச்சா. அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்றாரு, விதுஷாம் து, வித்வான்களுக்கு எப்படிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விதுஷாம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வித்து தாத்து எப்பவுமே அபரோக்ஷ அனுபூதியில இருக்கிறது. நல்லா பாத்தீங்கன்னா ஆத்மானுபூதி அடைந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆத்மைவ இதம் சர்வம் பிரம்மைவ இதம் சர்வம், 2 மகா வாக்கியங்களுக்கு ஈக்குவலா சொல்லிட்டார். இது எல்லாம் ஆத்மா ஏவ இதம் சர்வம், இது எல்லாம் ஆத்மாதான். இந்த ஜுவல்லரி ஷாப் ஓனர் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் ஆபரணம்னா டீல் பண்ணுவான், இதெல்லாம் தங்கம்னு டீல் பண்ணுவான். குழந்தைங்க என்ன பண்ணும், இதெல்லாம் ஆபரணம்னா மூக்குத்தி, கம்மல், ஒட்டியானம், பிரேஸ்லெட், செயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா தங்கத்தை அறிஞ்சவன் இதையெல்லாம் தங்கம் அப்படின்னு விவகாரம் பண்ணுவான். அதே மாதிரி அனுபூதி அடைஞ்சவன் யாரெல்லாம் நேத்தி 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 பண்ணிட்டு போய் அந்த நேத்திக்கு பின்னாடி இருக்கிற சுத்த பிரம்ம தத்துவத்தை எவன் பார்த்தானோ, எவன் பாத்தீங்கன்னா காட்சிகள் எல்லாத்தையும் பொய்ன்னு ஃபில்மை பாத்தீங்கன்னா நிப்பாட்டிட்டு ஸ்கிரீனை பார்த்தானோ, வெள்ளை கலர் ஸ்கிரீனை ஒருத்தன் பார்த்துட்டான் அப்படின்னா, அதுக்கப்புறம் சினிமா வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும், அவன் சொல்லுவான் இது எல்லாம் ஒரே ஸ்கிரீன் தான், எல்லா காட்சிகளும் விதவிதமா தெரியுது அப்படின்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது மொத்தமும் பாத்தீங்க அப்படின்னா ஞானி புருஷர்களுக்கு எப்படி, ஆத்மா ஏவ இதம் சர்வம், ஆத்மைவ இதம் சர்வம் பிரிச்சோம் அப்படின்னா ஆத்மாதான் இது அனைத்தும். சாந்தோக்கிய உபனிஷத், பிருகதாரண்ய உபனிஷத்து சொல்லுது பிரம்மைவ சர்வம், பிரம்மம் தான் இது எல்லாம். 2 ஒண்ணா வேறையா அப்படின்னா 2 ஒண்ணுதான், பிரம்மம்னாலும் ஆத்மானாலும் ஒண்ணுதான், இது எல்லாம் பிரம்மம் தான். அப்ப பேதம் இருக்குமா, ஒரு ஞானி புருஷனுக்கு பேதம் இருக்குமா, பேதம் இருக்கவே இருக்காது. சுனிச்சைவ சுபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினா, நாயை சமைத்துண்ணக்கூடிய சாண்டாளன் இடத்திலையும் நாயின் இடத்திலையும் அவன் எதை பார்ப்பான் அப்படின்னா வேதத்தை பார்க்க மாட்டான். இது எல்லாம் இல்யூஷன், இது எல்லாம் தெரியுது. எதுக்கு மேல தெரியுது, இந்த பிரம்மத்துக்கு மேல தெரிகிற நாமரூபங்கள். அப்படி இந்த மொத்த ஜெகத்தையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவான், துச்சமா பார்ப்பான். இது எல்லாம் இல்யூஷன், மாயினால தெரிகிறது. ஆதாரம் பாத்தீங்கன்னா வெறும் நான் மட்டும் ஆதாரம் அப்படின்னு தாண்ட நிற்பான், தன்னையே எல்லாத்திலையும் பார்ப்பான் அப்படின்னு மந்திரம். அதுக்கப்புறம் இத்தியாதி பிரமாணத்தோ நித்தியம் விஜாத்தம், இந்த விதமா பாத்தீங்கன்னா அந்த பிரம்மம் ஞானி புருஷர்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்கு, நித்தியமா அறியப்பட்டதாகவே இருக்கிறது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவித்யா அவிஜாதத்தையா, ஒருவேளை அந்த பிரம்மத்தை நம்ம அறியல அப்படின்னா எப்படிப்பட்டது அப்படின்னா அவிஜாதத்தையா, அறியாத காரணத்தினால என்னவா இருக்குன்னா தூரஸ்தம், இந்த பிரம்மம் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னு அறியப்படுறது. எங்க இருக்குப்பா அப்படின்னா பகவான் எங்க இருக்காருன்னு கேட்ட நம்ம என்ன சொல்றோம், அவரு வானத்தை பார்க்கறோம், ஓ காட் அப்படின்னு வானத்தை தான் பார்க்கறோம், பகவானி பகவானி அப்படின்னு மேல மேல பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேல மேல பார்க்கிறோம். கேட்டா பாத்தீங்கன்னா வைகுண்டத்துல இருக்கார், கைலாயத்துல இருக்கார், அங்க இருக்கார், இங்க இருக்கார், எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இல்ல. யோகிகளை கேட்டா அது உங்க ஹிருதயத்துலதான் இருக்கார். மூர்த்தங்கள்ல பூஜாரிகளை கேட்டா மூர்த்தங்களை தேவதான்னு காட்டுறான் ஈஸ்வரனு. பகவான் எங்க இருக்கார், இந்த மூர்த்தத்துல இருக்கார். யோகிட்ட கேட்டா எங்க சொல்றாங்க, ஹிருதயத்துல இருக்கார். நல்ல பக்தர்களை கேட்டா எங்க சொல்றாங்க, அவர் பாத்தீங்க அப்படின்னா வானத்துல வைகுண்டத்துல இருக்கார், கைலாயத்துல இருக்கார். இதே ஞானி புருஷன் என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லுவான், பகிரந்த பூதானாம் அச்சரம் சரமேவச்ச, இதான் வாஸ்தவம். பகவான் எங்க இருக்கார், உள்ளையும் வெளியிலையும் எல்லா ஜீவராசிகளாவும் நான் பார்க்கறது கேட்கறது எல்லாமா பகவான் இருக்கார். இதான் ஞானம். இந்த விதமா ஞானிகள் அறியறாங்க. ஆனா அஜ்ஞானிகளா இருக்க அவங்க என்ன பண்றாங்க, எங்கேயோ போய் அடையணும்னு இருக்கு அப்படின்னா கைலாயம் எங்க இருக்கு, எத்தனை கோடி தூரம்னு தெரியல, யாரும் மெஷர் பண்ணி சொல்லல. வைகுண்டம் எங்க இருக்கு, எத்தனை கோடி ஜென்மங்கள் எடுத்தாலும் எப்போ போய் அடைய போறோம்னு தெரியல. எப்போ போய் வைகுண்டத்தை அடைய போறனோ, எப்போ போய் கைலாயத்தை அடைய போறனோ, அந்த பரமாத்மாவை அடைய முடியுமா, சிவபெருமான அந்த விஷ்ணு பகவான பரமபதத்துல போய் எப்போ அடைய போறனோ, எவ்வளவு தூரத்துல இருக்கு பிரம்மலோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல இருக்கிறதா இருக்கு. யாருக்கு, அஜ்ஞானத்துல இருந்து பார்க்கும் போது. வருஷ சகசிர கோட்டியாபி, கோட்டியபி வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா வருஷ சகசிர 1000 கோடி வருஷங்கள் ஆனாலும் அது பாத்தீங்கன்னா அடைய முடியாததா, ரொம்ப தூரத்துல இருக்கு. டிராவல் பண்ணி போனாலும் முடியவே முடியாது. 1000 கோடி ஜென்மங்களாலும் அடையப்பட முடியாததா இருக்கு. வருஷ சகசிர கோடி
ஆயிரம் கோடி வருஷங்கள் டிராவல் பண்ணா கூட அந்த பிரம்மத்தை அடைய முடியாது, தூரமா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அவிதுஷாம் அப்படின்னா அஜ்ஞானிகளுக்கு பாத்தீங்கன்னா அப்பிராப்தியத்துவாத், அது பாத்தீங்கன்னா பிராப்தி அடையிறது முடியவே முடியாத காரியம். ஏன் அப்படின்னா நாமரூபத்திலேயே மயங்கி போய் கிடக்கிறாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்திகேச்சன் என்ன அர்த்தம்? அது ரொம்ப பக்கத்துல இருக்கிறது. அது ஆத்மத்வாத் விதுஷாம், ஞானிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அது ஆத்மாவாவே இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் எது பக்கம் அப்படின்னா நான் தான் ரொம்ப க்ளோசஸ்ட். எனக்கு ரொம்ப க்ளோஸ் என் மனைவியோ, என்னோட குழந்தைகளோ, என்னோட அப்பா அம்மாவோ, என்னுடைய வஸ்துக்களோ, இந்த வஸ்திரமோ, இந்த ஆபரணமோ எதுவுமே இல்லை. இந்த தேகம் கூட பாத்தீங்கன்னா எனக்கு க்ளோஸ் இல்லை. எனக்கு எது க்ளோஸ் அப்படின்னா இந்த மனசுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறது ஆத்மா. அப்போ பாத்தீங்கன்னா ஞானிகள் பாத்தீங்கன்னா அந்த காரணத்தினால இந்த ஆத்மாவை பாக்குறாங்க, நித்தியம் பாக்குறாங்க. அதனால பாத்தீங்கன்னா ஆத்மா தான் ஞானி புருஷர்களுக்கு ரொம்ப க்ளோசஸ்டா இருக்கிறது, அஜ்ஞானிகளுக்கு ரொம்ப தூரமா இருக்கிறது, ஞானிகளுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துல இருக்கிறதா சொல்லப்படுது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட பாஷ்யத்தை ஆச்சாரிய முடிச்சிட்டாங்க. நாளைக்கு பாத்தீங்கன்னா அஷ்டமி திதிஜி, நாளைக்கு பாடம் இல்லை. அதே மாதிரி நாளை மறுநாள் நவமியும் பாத்தீங்கன்னா பாடம் படிக்க மாட்டோம். அப்ப இனிமே நம்ம என்ன பண்ண போறோம், 16வது சூத்திரத்தை விஜயதசமி அன்னைக்கு பாடம் பார்ப்போம். 2 நாள் கிளாஸ்க்கு அப்புறம் பாடம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஒரு பாவனை இருக்கு. இந்த ஞானத்தை அடைஞ்சதுக்கு பிறகு ஈஷாவாசியத்தோட முதல் மந்திரம் பாத்தீங்கன்னா சொல்லுது, ஈஷாவாசியம் இதம் சர்வம். இதான் பாத்தீங்கன்னா மகா வாக்கியம். ஆத்மைவ சர்வம் பிரம்மைவ சர்வம்னு சொன்ன மாதிரியே ஈஷாவாசியம் இதம் சர்வம் அப்படின்னு அந்த மந்திரத்தோட தாற்பயம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா இது பிரம்மம் இது பிரம்மம் இது பிரம்மம்னு பார்க்கிறத எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பிரம்ம திருஷ்டி பண்றது, எல்லாத்தையும் பிரம்ம திருஷ்டி பண்றது தான் பாத்தீங்கன்னா முக்கியமானது. நம்ம புரிஞ்சோம் அப்படிலாம் இல்லை. எனக்கு பாத்தீங்கன்னா இந்த நாமரூபம் பொய் இருக்கிறது பிரம்மம் தான், நாமரூபம் பொய் இருக்கிறது பிரம்மம் தான். கம்மல் பொய் தங்கம் தான் இருக்கு, மூக்குத்தி பொய் தங்கம் தான் இருக்கு, நெக்லஸ் பொய் தங்கம் தான் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ஆபரணங்களையும் கையில எடுத்து இந்த நாமரூபம் பொய், இது தங்கம் இது தங்கம் இது தங்கம்னு பாக்குற மாதிரி நான் பார்க்கிறது. எச்சகிஞ்சு ஜெகத் சர்வம் திருஷ்யதே சூயதே பிவா அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. அப்போ பாத்தீங்கன்னா பாவிக்கிறது பிரம்ம பாவனம்னு பேரு. நான் அதுக்கு தேஜோபிந்து உபனிஷத்து உங்களுக்கு நான் சொல்றேன். சொன்னோம் மெதுவான மாதிரி. ஓ